நண்பர் விஜய்க்கு வந்து இது அவசியமே இல்லை. இப்ப அரசியலுக்கு வர்றதுன்றது அவசியமே கிடையாது. அவர் ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான், அல்லது கலெக்ஷன் மன்னர் அவர் தான். 200 கோடி சம்பளம். இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு எதுக்காக போய் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போகணும் அப்படின்னா அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறாரு. அப்ப நம்ம எல்லாரும் இப்பவே அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலா அவர் வழியில நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்டா மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. கடைசி வரைக்கும் இவங்க தான் ஆட்சி செய்யணும்னோ, கடைசி வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுனோ அது மாதிரி யாருமே கிடையாது. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலான்ற ஒரு ஜனநாயகத்துல விஜய் செய்யறதோட விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே சில நடிகர்கள் செஞ்சு அதை கொஞ்சம் பின்வாங்கினதுனால அவர் மேல அந்த சந்தேகமும் இருக்கு. இதெல்லாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ராங்கா நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களான்ட்டு. அதனால அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும்போது நம்மளும் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்கி ஒருத்தர் ஏதோ நல்லது செய்ய வராருன்னா அவர் எதுக்கு நம்ம பயமுறுத்தணும்? அதனால விஜய் வந்து நல்ல முனைப்போடு இதுல செயல்படட்டும்ங்கிறதா என்னுடைய மாத்தி கேட்கிறேன். அவரை வந்து நடிகர் சொல்றீங்க, அவர் தேர்தல் நிற்கவும் இல்ல, அவரோட ஓட் பெர்சன்டேஜ் என்னன்னு அவர் காமிக்கவும் இல்ல. ஆனா அவருக்கு இப்ப நிறைய இடர்பாடுகள் வந்து கொடுக்குறாங்க. இப்ப பரந்தூர் மாநிலத்துக்கு விஷயத்துக்கு அவர் போய் அந்த இடத்துல போய் அவங்க மீட் பண்ண முடியல, தனியா ஒரு இடத்த தான் கொடுக்குறாங்க. இப்ப அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது என்னன்னா ஒருத்தர் வந்து மக்கள் மத்தியில பயங்கர பிரபலமாகிறாரு, அல்லது பிரபலமான ஒருத்தர் வந்து பேசும்போது அந்த பிரச்சனை வந்து அந்த பக்கத்துக்கு திசை மாறிடுது. இந்த பரந்தூர் விஷயமே விஜய் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த முழு சப்போர்ட்டும் மக்களுடைய சப்போர்ட் அங்க வருதுன்னு வச்சுங்களேன். அரசாங்கம் ஒண்ணு நினைக்கிறது அதை செய்ய முடியாம போச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக இதை தடுக்கிறதுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து இதே அரசியலுக்கு வரும்போது அவருக்கு இல்லாத இடர்பாடுகளே கிடையாது. அவ்வளவு பெரிய இடர்பாடுகள் இருந்தது. உலகம் சுற்றுவாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமையும் போஸ்டர் அடிக்காத மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஒன்று இருந்தது. அப்புறம் மிஸ்டர் விஜயகாந்த் வந்து வரும்போதும் அவருக்கு இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்புறம் அவங்க ஜெயலலிதா அவங்க வந்து சிஎம்ஆ இருக்கும்போதும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் முன்னாடி வரும்போது இதே விஜய் வந்து என்னது டைம் டு லீட் அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல வந்து கீழே போட்டிருப்பாரு. அதனால ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சாரு. எப்பவுமே அந்த உயரத்துல இருக்கிறவங்க அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே இதுதான். இது வந்து நான் சொல்றது கட்சி, இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது. எல்லாருமே செய்யற ஒரு விஷயம் தான். இதை மீறி ஜெயிக்க வேண்டியதுதான் அந்த புதுசா வரவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாகவும் கடமையாகவும் விஷயமா இருக்கும். அப்படி ஜெயிச்சா தானே அது பெரிய வெற்றி. ரெண்டு பேர் ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தர் செகண்ட் பிரைஸ் ஒருத்தர் வாங்குறதுல பிரயோஜனம் கிடையாது. 100 பேர் ஓடி போய் அதுல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வாங்குறாரு, அப்புறம் ரொம்ப பின்னாடி இருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஜெயிச்சாருன்னா அந்த வெற்றி வந்து பெரிய வெற்றியா இருக்கும். அதனால இப்போதைக்கு விஜய்க்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு எதுக்காக போய் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போகணும் அப்படின்னா அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறாரு. அப்ப நம்ம எல்லாரும் இப்பவே அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலா அவர் வழியில நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்டா மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. கடைசி வரைக்கும் இவங்க தான் ஆட்சி செய்யணும்னோ, கடைசி வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுனோ அது மாதிரி யாருமே கிடையாது. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலான்ற ஒரு ஜனநாயகத்துல விஜய் செய்யறதோட விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே சில நடிகர்கள் செஞ்சு அதை கொஞ்சம் பின்வாங்கினதுனால அவர் மேல அந்த சந்தேகமும் இருக்கு. இப்படிலாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ராங்கா நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களான்ட்டு. அதனால அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும்போது நம்மளும் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்கி ஒருத்தர் ஏதோ நல்லது செய்ய வராருன்னா அவர் எதுக்கு நம்ம பயமுறுத்தணும்? அதனால விஜய் வந்து நல்ல முனைப்போடு இதுல செயல்படட்டும்ங்கிறதா என்னுடைய மாத்தி கேட்கிறேன். அவரை வந்து நடிகர் சொல்றீங்க, அவர் தேர்தல் நிற்கவும் இல்ல, அவரோட ஓட் பெர்சன்டேஜ் என்னன்னு அவர் காமிக்கவும் இல்ல. ஆனா அவருக்கு இப்ப நிறைய இடர்பாடுகள் வந்து கொடுக்குறாங்க. இப்ப பரந்தூர் மாநிலத்துக்கு விஷயத்துக்கு அவர் போய் அந்த இடத்துல போய் அவங்க மீட் பண்ண முடியல, தனியா ஒரு இடத்த தான் கொடுக்குறாங்க. இப்ப அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது என்னன்னா